புதுச்சேரியில் 3 தொகுதியில் விசிக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவையில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இழுபறி நீடித்தபோது விசிக தனித்து போட்டி என அறிவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகே கூட்டணியில் உடன்பாடு எட்டப்பட்டது எனவும் விசிக போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்த 4 தொகுதிகளில் உழவர்கரை கூட்டணி சார்பில் தங்களுக்கு ஒதுக்கியதாக கூறினார். காங்கிரஸ் தலைமை தங்களை தொடர்பு கொண்டு உழவர்கரையில் மட்டும் போட்டியிடுமாறு அறிவுறுத்தியதாகவும், ஊசுடு, நெட்டம்பாக்கம், ஏனாம் தொகுதிகளில் விசிக வேட்பாளர்கள் பெயர் இருந்தாலும் கூட்டணி கட்சியினருக்கு தான் வாக்கு சேகரிப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் உழவர்கரையில் மட்டும்தான் விசிக வேட்பாளருக்காக வாக்குகளை கோருவோம் எனவும், எஞ்சிய தொகுதிகளில் போட்டியிடும் விசிக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை காலதாமதமானதால் நாங்கள் தொடக்கத்தில் தனித்து போட்டியிடுகிறோம் என்று அறிவித்தோம். 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்களை அறிவித்தோம். உழவர்கரையில் மட்டும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் போட்டியிடுவது, மற்றவர்கள் அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள், கூட்டணியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உழைப்பது, பாடுபடுவது, வாக்கு சேகரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்கு